ஹாய் ஆல். சப்பாத்தி, தோசை, பூரி, ரைஸ் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி மஷ்ரூம் தொக்கு சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சூடான கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் சோம்பு, அன்னாச்சி பூ, கிராம்பு, பட்டை, கல்பாசி போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போங்க. வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு பொடி பொடியா நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு பொடி பொடியா நறுக்குன மஷ்ரூம் போட்டு நல்லா எல்லாமே படுற மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்டார்ட்டிங்கில் வெங்காயம்க்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். அதை நான் மறந்துட்டேன். ஸோ நான் நடுவில் ஒரு குழி மாதிரி விட்டுட்டு அதில் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு மொத்தமாக சேர்த்து வதக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு அதில் உப்பு, கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கறி ரெடி. இந்த நீங்கள் காலையில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃபுல் டேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் மஷ்ரூம் ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இட்ஸ் லக்ஷ்மி ஹெட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.